ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட பாரம்பரிய உணவுன்னு சொல்லக்கூடிய சாமை அரிசி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒயிட் ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் மாதிரியான உணவுகளுக்கு அடிமையாகிட்டோன்னு கூட சொல்லலாம். அதனால தான் சுகர் ப்ராப்ளம், பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இது எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்கன்னா சிறுதானியங்களை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் சாமை அரிசி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாமை அரிசினா என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, தினமும் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு சாமை அரிசினா என்னன்னு பார்க்கலாம். சாமை அரிசி அப்படிங்கிறது ஒரு வகை சிறுதானியம் தான். இங்கிலீஷில் இது லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீக்கிரமாகவே டைஜஸ்டிவ் ஆகும். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சாமை அரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி பார்க்கலாமா? ஃபைபர், அயன், கால்சியம், மெக்னீஷியம், புரதச்சத்து, விட்டமின் பின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சாமை அரிசியில் இருக்குது. உடலோட வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சாமை அரிசி அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சாமை அரிசியோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். சாமை அரிசியோட ரொம்ப பெரிய நன்மை என்னன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துங்க. சாமையில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அதனால உடலில் சர்க்கரையோட அளவு திடீர்னு உயர்த்தாது. டயாபெட்டிஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ஃப்ரீ டயாபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் குடும்பத்தில் சுகர் ப்ராப்ளம் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கும் இந்த சாமை அரிசியை சாப்பிடலாம். அடுத்ததா சாமையில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால வயிறு ரொம்ப நேரம் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதிகமாக சாப்பிட்ற பழக்கமும் குறையும். உடல் எடை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் டயட்டுக்கு சாமை அரிசி ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னே சொல்லலாம். சாமை அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கும், வயிற்றுப்புண் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் சரியாக்கும். செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு சாமை அரிசியை சேர்த்தா நல்ல பலன் கிடைக்குங்க. சாமை அரிசியில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அதனால இரத்த சோகை குறையும். உடம்புல சோர்வு இருந்தால் குறைய ஆரம்பிக்கும். ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணும். உடனடியாக எனர்ஜி கிடைக்கும். அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு சாமை அரிசி உதவியாக இருக்கும். பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்டு அப்படின்னா சாமை அரிசியை சொல்லலாம். குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டுற தாய்மார்களுக்கு இந்த சாமை அரிசியை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. சாமை அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் மெக்னீஷியமும் கெட்ட கொழுப்பை குறைக்கும், நல்ல கொழுப்பை அதிகரிக்கும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதனால இதய நோய் அபாயமும் குறையும். சாமை அரிசியில் கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக்கும். மூட்டு வலி இருந்தால் குறையும். வயசானவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. யாரெல்லாம் சாமை அரிசியை சாப்பிடலான்னு பார்க்கலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பாடி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, அதாவது எல்லா வயதினருமே சாப்பிடலாம். சாமை அரிசியை எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாமா? சாமை அரிசியில் சாதம், உப்மா, இட்லி, தோசை, கஞ்சி, பாயாசம்னு சமைச்சு நீங்கள் குடும்பத்தோடு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக வாரத்தில் 2லேருந்து 3 தடவை சாமை அரிசியை சேர்த்தாலே போதும். அடுத்ததாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாமா? முதல்ல கம்மியான அளவுலேருந்து சாப்பிட ஆரம்பிங்க. தினமும் ஒரு சிறுதானியத்தை மட்டும் சாப்பிடுங்க. மாறி மாறி எல்லா சிறுதானியங்களையும் சாப்பிட ஆரம்பிங்க. இந்த வீடியோவில் சாமை அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சாமை அரிசியை வாங்கிட்டு வந்து மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.